சிவ சிவ அன்பே சிவம் மரக்கடலை மனிதனுக்கு மனித நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருந்தாசி சார் அவர்களை குழுவின் சார்பாக வருகிறது வரவேற்கிறேன். வரலாறு காட்டும் நெறி என்ற தலைப்பில் வந்து பேச வந்திருக்காரு. சார் வெல்கம் டு அவர் டஸ்டன் சேனல். நீங்க டாபிக் சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நல்லா கேக்குதா சவுண்டு பலா? ஓகே. வணக்கம். இன்றைய தலைப்பு வள்ளலார் காட்டும் வழி. வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழுக்கு கூறும் நல்லுலகம் ஆல்ரெடி வள்ளலார்னா யாருன்றத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த வள்ளலார் பத்தி நம்ம எந்த அளவுக்கு ஆழமா தெரிஞ்சிருக்கோம், அவருடைய ஆன்மீக பாதை, வாழ்வியல் பாதைனா என்ன அப்படின்றதுதான், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். வள்ளலார்ன்றது இப்ப ராமலிங்கம் அடிகளார் அப்படின்ட்டு ஒரு சிதம்பரத்தில் அருகில் உள்ள ஒரு மருதூர்னு ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தவர் வள்ளலார். ராமையா பிள்ளை சின்னம்மையார் அவங்களுக்கு பிறந்தவர். ஒரு கடைசி 5வது பிள்ளையா அதுக்கப்புறம் அவங்க வந்து 7 கிணறுன்னு அங்க செவன் வெல்ஸ்னு ஒரு சென்னையில பாரிஸ் பக்கத்துல மண்ணடி பக்கத்துல செவன் வெல்ஸ்னு ஒரு இதுல வந்து தங்கி இருக்காங்க. அவருடைய வாழ்வு பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறப்பு 1823 5 அக்டோபர் 1823 அவர் பிறக்கிறாரு. ஒரு 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில பிறக்கிறாரு. ஏறக்குறைய நம்ம 200 ஆண்டுகள் தாண்டிடுது அவருடைய பிறப்பு இன்னைக்கு கணக்கு பார்க்கும்போது. ஸோ அவரு வள்ளலார பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு பிறப்பிலேயே அவருடைய இளம் வயதிலேயே எப்படின்னா அவருடைய அண்ணன் கிட்ட தான் வளர்றாரு. தந்தை இல்லாத, அப்புறம் தாயும் இறந்துடுறாங்க. அவருடைய மூத்த அண்ணன் கிட்ட தான் வளர்றாரு. அவர் வந்து ஒரு பிரசங்கம் பண்றவர். நிறைய அந்த வேதங்கள், அந்த 63 நாயன்மார்கள் இவங்களை பத்தி எல்லாம் பிரசங்கம் பண்றவர். நல்ல ஒரு பிரசங்கி. அவரு சின்ன வயசுல ஒரு 5-6 வயசு இருக்கும் போது ஒரு பெரிய ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் அவரை சேர்க்கிறாரு. ஒரு கல்வி கத்துக்கிறதுக்காக சேர்க்கிறாரு. அப்படி சேர்க்கும் போது அவரை பார்த்து ஒரு ஆச்சரியப்படுறாரு. இவரு கொஞ்சம் இயற்கையிலேயே கொஞ்சம் ஒரு ஞானம் உள்ள ஒரு மனிதரா தெரியறாருன்ட்டு. பட் அவருக்கு கல்வி கற்றுக்க கொஞ்சம் முயற்சி பண்றாரு. அவர் அதுல ஒரு ஆர்வம் காட்டல. அவரும் சொல்லிடுறாரு, ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கான் கல்வியில அப்படின்றாரு. அது அவங்க அண்ணனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அவரே, அந்த ஆசிரியரே ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போகும்போது வள்ளலார் உட்கார்ந்து தன்னை அறியாமல் பாடல் பாடுறாரு. இறைவனை நோக்கி தன்னுடைய சுய பாடல், யாரும் எந்த பாடலும் யாரும் எழுதுனது இல்லாம தன்னிலிருந்து அந்த பாடலா அவருக்கு வெளிவருது. அது அவருக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்காரு. அவர் அவருடைய மதி நுட்பத்தையும் அவருடைய ஞானத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஆசிரியர் புரிஞ்சு அவங்க அண்ணனை கூப்பிட்டு சொல்றாரு, இல்ல இவன் பிறவியிலேயே ஞானம் உடைய ஒரு பையன், அவனுக்கு சொல்லி தந்துலாம் கத்துக்க வேண்டியதில்லை, அவனுக்கு இயற்கையிலேயே எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தும் அவங்க அண்ணனுக்கு அவர் கல்வி கற்கலன்னு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. அவரு வீட்டுக்கு வரவேணான்றாரு. அதுக்கப்புறம் அவரு மறுபடியும் கல்வி கற்க அவங்க அண்ணி மூலமா கம்பல் பண்ணி கல்வி கற்க விரும்பும்போது அவரு, எனக்கு வீட்டுல ஒரு ரூம் தனியா கொடுங்க, வந்து இருந்தா நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் வந்து ரூம்ல தனியா இருக்காரு. ஏறக்குறைய அது ஒரு 9-10 வயசுலயே அவரு தனக்குள்ளேயே ஒரு ஆழ்நிலை தவ நிலைக்கு போறதுக்கான ஒரு குடுப்பனை அவருக்கு இருந்தது. இயல்பிலேயே அவருக்கு அது வாய்த்தது.
சோ அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல கூட அந்த அவரு ஒரு அந்த பருவங்கள்ல ஒரு பக்தி தன்மையில, தீவிர பக்தி தன்மையில இருக்காரு. முருகன் மேல ஒரு பெரும் பக்தியா இருக்கு. இங்க பக்கத்துல இருக்கிற அவருடைய வீட்டின் பக்கத்துல இருக்கிற கந்த கோட்டத்துக்கு ரெகுலரா போய் பாடல் பாடுறது, தியானம் பண்ணுவது, அந்த முருகனை வணங்குவது அவருக்கு பழக்கமா இருக்கு. அப்படி ஒரு டைம்ல ஒரு ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுட்டு அவர் தியானம் பண்றாரு. அதுல முருகனுடைய பிம்பம், அந்த ஆறு முகம், அந்த இது பிம்பம் தெரியுது அவருக்கு. அது பின்னாடி அவர் பதிவு பண்றாரு. அது ஒரு பிம்பமா தான் சொல்றாரு. அந்த தீவிர ஒரு இது முருகனே வந்ததுன்னு இல்லாம அது ஒரு பிம்பமா என்னால பார்க்க முடிஞ்சது, முருகனை தரிசிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கதை போக்கு தன்மை இருந்ததாலும் அவருக்கு இயற்கையிலேயே ஒரு ஆழ்ந்த ஞானம் இருந்தது. ஒரு யாரும் அது ஓதாத உணர்தல் அப்படின்னு அவரே அதை பதிவு பண்றாரு. யாரும் அதை சொல்லிக் கொடுக்காமே அவருக்கு ஒரு பெரிய ஆழ்ந்த ஞானம் வருது. அது பொதுவா மனிதர் படைப்பிலேயே பாத்தீங்கன்னா எல்லாருமே வித்தியாசப்பட்டவர்கள் தான். யாரும் ஒரே மாதிரி கிடையாது. அதுல அறிவோ இல்ல உணர்வோ ஞானமோ மனிதர்களுக்கு மனிதர் வேறுபடும். அப்படி வேறுபடுறதுதான் மனிதர்களுக்குள்ளான அந்த வித்தியாசங்கள் எப்பயுமே இருக்கும். பட் இதுல வந்து ஒரு உயர் ஞான ஒரு பிறப்பா ஒரு மனிதனா பிறக்குதுன்றது ஒரு சில பேருக்கு இயற்கையிலேயே கிடைக்கிறது. அது வள்ளலாருக்கு கிடைச்சது. ஒரு பிறக்கும் போதே ஒரு பெரும் ஞானத்தன்மையோடு பிறக்கிற ஒரு குடுப்பனை அவருக்கு இருந்தது. அது வரலாறு நெடுகை அப்பப்ப நடக்கிறதான். பெரும் ஞானிகள் நம்ம தமிழ்லயும் சரி, இந்திய மண்ணிலையும் இல்ல உலக பரப்புலையும் பெரும் பெரும் ஞானிகள் அப்பப்போ அவதரிப்பதும் மறைவதும் இயல்புலே நடக்கிறது தான். அந்த வகையில வள்ளலாரும் ஒரு பிறப்பிலேயே ஒரு பெரும் ஞானத்தன்மை, ஒரு உயர்ந்த ஒரு ஞானத்தன்மையோட தான் பிறக்கிறாரு. அவரு சின்ன வயசுலயே அவங்க ஒரு தடவை அவங்க அண்ணன் பிரசங்கம் போகும்போது அவரால் ஒரு நாள் போக முடியல, உடல் நலம் இல்லாம. அப்போ அவங்க தம்பி அனுப்புறாரு, போய் சும்மா 2 பாட்டு பாடிட்டு வாப்பா, அவனுக்கு தான் பாட தெரியுமே, திருவாசகம்லாம் பாடுவியே, போய் பாடிட்டு வான்னு அனுப்பும்போது அவர் சரின்னு போறாரு. போய் பலா கேக்குதா? ஹலோ. கேமரா இருக்கா? நடுவில் ஏதோ இஷ்யூ ஆச்சு. கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணவா? ஆன் பண்ணிருக்கேன் சார். ஓகேவா? கண்டினியூ பண்ணிக்கோங்க. சாரி. ஓகே, சாரி. சோ அந்த மாதிரி அவருக்கு சின்ன வயசுலயே அப்போ அந்த மாதிரி ஒரு பெரும் ஞானம் இருக்கு. அதாவது ஓதாமல் உணர்ந்த ஒரு ஞானம் இருக்கு. அது அவர் வளர வளர அவரு நிறைய பிரசங்கம் பண்றாரு. அவர் தொடர் பிரசங்கத்துக்கு போறாரு. ஏறக்குறைய ஒரு பக்தி மார்க்க தன்மையிலே தான் அவருடைய தொடக்க காலங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அவரு ஒரு வயசு வந்தோன்னே ஒரு திருமணம் பண்ணணும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவங்க சொந்த அக்காளுடைய பொண்ணையை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பட் அந்த திருமணத்துல அவருக்கு விருப்பம் இல்லை. அன்னைக்கு நைட்டே அவரு திருவாசகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது அவருக்கு அந்த திருமணத்தில் விருப்பம் இல்லைன்றதுனால அதை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரு நிறைய எழுத ஆரம்பிக்கிறாரு. உரையாடல் அதிக சொற்பொழிவு நிறைய நடத்துறாரு. எங்க போனாலும் அவரை கூப்பிட்டு நிறைய சொற்பொழிவு நடத்த சொல்றாங்க. ஸோ அப்படிதான் அவருடைய வாழ்க்கை நகருது. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் சிதம்பரம் பக்கமே வர்றாரு. வடலூர் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு வராரு. இங்க வந்து அவரு சிதம்பரத்துக்கு போய் அங்க இருக்கலாம் அப்படின்னு, சிதம்பரத்து மேல அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு நாட்டம், அந்த கோயில் மேலேயும் அந்த சிவன் மேலேயும். பட் அவருக்கு அங்க போய் இருக்கும் போது அதனுடைய தன்மைகள், அங்க இருக்கிற போக்குகள் அவருக்கு பிடிக்கல. அதனால அதுல இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிறாரு. பட் அதுல இருந்து கொஞ்சம் வராரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பக்தி மார்க்கத்துல இருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் அவருடைய பார்வைகள், தன்மைகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் மாறுது.
அவர் அதுல இருந்து வந்து வடலூர்ல சொந்தமாவே ஒரு சங்கம் அமைக்கிறாரு. அதுக்கு வந்து அவர் சத்திய சன்மார்க்க சங்கம், வேத சங்கம்னு முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பேரை 1865 ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1872 அத பேரை மாத்துறாரு. ஸோ வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு எழுத்து 6 திருமுறைகளை எழுதுறாரு. அதுல அவருடைய திருமுறைகள் ஒரு 5 திருமுறைகள் ஏறக்குறைய பக்தி சார்ந்த விஷயங்களா இருக்கு. அவருடைய 6ஆம் திருமுறை அந்த திருமுறைகள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு ஆழ்ந்த ஞான மார்க்கமும் ஒரு ஆழ்ந்த அறிவியல் தன்மை கொண்டதாகவும் ஒரு சாமானிய ஒரு ஆன்மீக தன்மையிலிருந்து ஒரு எல்லை கடந்த ஒரு பார்வையாகவும் விரியுது. அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள் அதுல ரொம்ப விரிவா எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய இன்னொரு எழுத்தும் அகவல், அருட்பெருஞ்சோதி அகவல்னு இருக்கு. அதுதான் அவருடைய ரொம்ப முக்கியமான 6ஆம் திருமுறையும் அவருடைய அகவலும் அவருடைய பதிவுகள்ல ரொம்ப முக்கியமான பதிவுகள். அவருடைய ஆன்மீக சாதகத்தின் ஒரு ஆன்மீக வாழ்க்கையின் ஒரு பெரும் பதிவுகளா இந்த 2 விஷயங்களை சொல்லப்படுகிறது, 6ஆம் திருமுறையும் அகவலும். அதுல அவர் சொல்ற விஷயங்கள் 6ஆம் திருமுறைய நம்ம ரொம்ப விரிவான ஒரு எழுத்து தான். அகவல் கொஞ்சம் சுருக்கமா தான் இருக்கும், ரொம்ப விரிவா இல்ல, ஒரு சுலபமா படிக்கக்கூடியது தான். 6ஆம் திருமுறை கொஞ்சம் விரிவானது தான். அதுல ஒரு சொல்கிற விஷயங்கள்லாம் எப்படின்னா ஒரு சாமானிய ஒரு ஆன்மீக அடுக்கின் உயர் நிலையிலிருந்து அதை தாண்டிய ஒரு நிலையில சொல்றாரு. அதாவது பொதுவா ஒரு ஆன்மீக உலகம் ஒரு தத்துவார்த்த தன்மையிலேயே இருக்கும். ஒரு உளவியல் தன்மையும் ஒரு தத்துவார்த்த தன்மையும் ஒரு பக்தி தன்மையிலேயே இருந்த ஒரு ஆன்மீக தன்மையிலிருந்து ஒரு மேம்பட்டு அவருடைய அனுபவங்கள், அவருடைய பார்வைகள், அது அனுபவங்கள் தான் சொல்லலாம். அவருடைய வாழ்வியல் அந்த ஆன்மீக சாதகத்தின் வழியாக அந்த அனுபவங்கள் ரொம்ப ஒரு மேற்பரப்பா இருக்கு. அந்த ஆன்மீக நிலையின் சாமானிய ஒரு ஆன்மீக தன்மையின் ஒரு உலகியல் இருக்கிற ஆன்மீக தன்மையின் நிலையை மீறி ஒரு உயர் நிலையில அவருடைய அனுபவங்கள் இருக்கு. அத ஒரு பதிவுகளாவே சொல்றாரு. அவர் அந்த பதிவுகள் கூட வெறும் ஒரு கதைகளாவோ இல்ல படிமங்களாவோ உமைகளாவோ இல்லாம ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பதிவுகளா தான் இருக்கு. அது முழுக்க முழுக்க அதை எப்படி சொல்றதுன்னா அவருடைய அந்த ஆன்மீக அனுபவங்களை ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு பிஹெச்டி தீசிஸ் மாதிரி தான் அதை தொகுக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவர் அந்த நிலைகளை பல வேறுபட்ட நிலைகளை சொல்றாரு. அவர் அந்த ஆன்மீகம் சம்பந்தமா அவர் சொல்ற ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான ஆன்மீகம் கலர்ந்த அந்த அறிவியல் பூர்வமான ஒரு கண்டுபிடிப்புகள்னு சொல்லலாம். இல்ல அவருடைய அனுபவங்கள் வந்து ஒரு சாமானிய ஒரு ஆன்மீக தன்மையிலிருந்து ரொம்ப விலகி ஒரு மாறுபட்ட தன்மையில இருக்கு. பொதுவா அதை நம்ம அவ்வளவு சீக்கிரம் கிரகிக்க முடியாது. ஒரு சாமானிய ஒரு ஆன்மீக தேடுதல் உள்ளவங்க அவருடைய படைப்பின் வழியா அவர் வெளிப்படுத்துகிற அந்த அனுபவத்தை ஒரு சாமானியர்கள் அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் அவருடைய அனுபவம், அவருடைய படைப்பும் இருந்தது. பல விஷயங்கள் அவரு சொல்றாரு. அதாவது அவருடைய அனுபவங்கள்ல சித்திகள், அட்டமா சித்திகள் அவருக்கு வாய்க்க பெற்றது. பொதுவா நம்ம சொல்லுவோம் பழம் சித்தர்கள் அட்டமா சித்திகள் கொண்டவங்க அப்படின்ட்டு. அதை பத்தியான அந்த சித்திகளை பத்திலாம் எங்கேயும் ஒரு பெரிய ஒரு படிப்பு பின்புலமோ ஒரு பெரிய ஒரு ஆன்மீக பயணமோ இல்லாம அவராவே அதை அனுபவித்து உணர்ந்து அவர் அதை படைப்பாகவும் ஒரு எழுத்தாகவும் ஒரு இதுவாகவும் பாடல்களாகவும் கவிதைகளாகவும் சொல்லும் போது அது ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. அது ஒரு பெரிய புதிய பரப்புக்குள்ள நம்மள கொண்டு போற விஷயமா இருக்கு. அந்த வகையில ஒரு சித்திகள் பத்தி பேசும்போது பொதுவா கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சக்தி, ஆறுரு சித்தி, கூட்டுரு சித்தி, அறிவுரு சித்தி, இன்புரு சித்தி, எல்லாம் வல்ல சித்தி, இப்படின்னு ஒரு 8 சித்திகள் தனக்கு கைவர பெற்றதுன்றது அந்த சித்திகளை பற்றியான ஒரு சித்திகளையும் தனித்தனியா அவர் விளக்குறாரு. அது ஒரு வார்த்தைகள் நமக்கு எளிமையா இருந்தாலும் அந்த விளக்கம்ன்றது புரியுற மாதிரியே இருக்கு. பொதுவா வள்ளலாருடைய ஒரு முக்கியமான இன்னொரு தன்மை என்னன்னா
அந்த 18ஆம் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் தன்மையில ஒரு பழந்தமிழ் வழக்கு இருந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் வந்து இன்னைக்கும் நமக்கு படிக்கிறவங்களுக்கு புரியறதுக்கு ஒரு எளிமையான எழுத்தா இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். அவ்வளோ பெரும் ஒரு ஞான தன்மையில இருக்கிறவர், இயற்கையிலேயே ஒரு தமிழ் புலமையும் அவருக்கு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. அவருடைய தமிழ் புலமை, மொழி புலமை, ஆளுமை, மொழி ஆளுமை அவருக்கு ஒரு நல்ல உச்ச நிலையில இருக்கு. அப்படி ஒரு பெரிய மொழி ஆளுமை இருந்தாலும் அவருடைய எழுத்து வந்து வெகு எளிமையான வார்த்தைகளை ரொம்ப திட்டமிட்டு அழகா அவரு படிக்கிறாரு. ரொம்ப காம்ப்ளிகேஷனான வார்த்தைகளை இல்லாம. ஏன்னா பொதுவா ஒரு புனைவு தன்மை, அதாவது ஒரு படைப்புல ஒரு ஒரு புனைவு, ஒரு செயற்கை தன்மை இருக்கிறவங்க தான் அது பெரும் அழகியலுக்குள்ள உள்ள போட்டு அதை எழுதுற ஒரு கட்டாயம் இருக்கும். பட் வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அனுபவங்களை, அவருடைய என்ன அனுபவங்கள் வழியா வருகிற என்ன ஓட்டங்களை ஒரு ஒரு எளிய பதிவுகளா செய்யணும், அப்படிதான் அவர் அதை செய்யறாரு. அந்த பதிவை ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாம, ரொம்ப ஒரு பெரிய வலிமையான வார்த்தைகள் இல்லாம எளிய வார்த்தைகள் சொல்றாரு. ஆனா அந்த எளிய வார்த்தைகள் வழியா அவர் சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா வெறும் வலிமையான விஷயங்கள். அதாவது ஒரு சாமானிய ஒரு ஆன்மீக தளத்துல இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் அந்த அந்த அனுபவம் உடையவர்கள் மட்டுமே அதை கிரகித்து எழுதக்கூடிய ஒரு விஷயம். சாமானிய விஷயங்கள் நம்ம ஒரு அறிவுபூர்வமா அதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு எளிய ஆன்மீக தேடல் உள்ளவங்க அதை ஒரு அறிவுபூர்வமா அதை உணர்வோமே தவிர உணர முடியும். ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா அவரு வந்து அதை ஒரு அனுபவபூர்வமா அந்த அனுபவத்திலிருந்து கடத்தும் போது அது ஒரு வலிய ஒரு பெரும் விஷயமா அதை ரொம்ப எளிய மொழியில அவரு கடத்துறது ஒரு பெரிய பதிவு. அதாவது வள்ளலார் பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி, அவர் தமிழ் மேல ஒரு பெரும் காதல், பெரும் அன்பா இருக்காரு. அவர் சொல்லும் போது கூட தன்னை சிவன் வந்து தமிழை வளர்ப்பது போல என்னை வளர்த்தார் அப்படின்னு அந்த அருட்பெரும் ஜோதி சிவன் தமிழை போல என்னை வளர்த்ததுன்றார். அதாவது அந்த அளவுக்கு அவர் தமிழ் மேல ஒரு பெரும் பற்றும் பாசமும் இருக்கார். பொதுவா ஒரு அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், எல்லா பற்றுகள்ல இருந்து விலகியா இருந்தாலும், தமிழ் மேல அவருக்கு ஒரு அன்பு இருக்கு. அதை வந்து அவரு சில சமயங்கள்ல வெளிப்படுத்தவும் செய்யறாரு. பொதுவா இந்த மாதிரி வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக உலகத்தில் ஒரு பெரும் புரட்சி, சமூக புரட்சி, ஒரு பெரும் சமூக புரட்சியை செஞ்சவர். அதாவது ஜாதி மதங்கள் இதுவெல்லாம் வந்து ஒரு இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வழக்காட்டு விஷயங்கள்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. பொதுவா விக்கிரக வழிபாட்டையே அவர் வந்து தவிர்த்தாரு. தொடக்க காலத்துல அவர் ஒரு பக்தி மார்க்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பிற்காலத்துல அத தீவிரமா தவிர்க்கிறாரு. தன்னுடைய சன்மார்க்க சங்கத்துல அத முற்றிலும் அந்த விஷயங்களே இருந்து வெளியே வர்றாரு. அந்த விக்கிரக விஷயங்கள், அந்த சமயங்கள்ல இருந்து. ஏன்னா அந்த கால சூழ்நிலையில அந்த சமய ஜாதி விஷயங்கள்ல இருக்கிற பெரும் வேறுபாடுகள் ஒரு மனிதனை ஆன்மீகத்துக்குள்ள போய் நகர்த்துறதுல எவ்வளவு விலக்கி வைக்குதுன்றத ஒரு அவருக்கு அதுல ஒரு பெரும் ஒரு கவலை இருந்தது, ஒரு பெரும் ஒரு ஒரு மன கசப்பு இருந்தது. அதனால அவரு அந்த விஷயத்த ஒரு குறிப்பிட்டு தவிர்க்கிறாரு. அந்த அதன் பின்புலத்திலிருந்து வந்தாலும் அந்த சிலை வழிபாடோ இல்ல கோயில் வழிபாடோ கூட இல்ல வேற மாதிரி அந்த பக்தி தன்மையில ஒரு தீவிர வழிபாட்டை வந்து அவரு கொஞ்சம் தள்ளியே கொஞ்சம் தவிர்க்கவே செய்யறாரு. அதெல்லாம் ஒரு ஆன்மீகத்தின் ஒரு சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள்ன்ற மாதிரிதான் சொல்றாரு. அந்த வகையில அவரு காலத்துல அது ஒரு பெரிய சமூக சீர்திருத்தமா தான் பார்த்தாங்க. அந்த காலத்துல இருக்கிறவங்களும் அதை பதிவு செய்யறாங்க. இன்ற வரைக்கும் வள்ளலாரை பத்தி, அதாவது கடவுள் மறுப்பாளர்கள் கூட ஒரு வகையில வள்ளலார கையில் எடுப்பாங்க, வள்ளலார சில இடத்துல கோட் பண்றாங்க. அதுக்கு காரணம் அவருடைய இந்த பெரும் சமூக சீர்திருத்தம் தான். அவர் அந்த சமூக சீர்திருத்தத்தை ஆன்மீக பின்புலத்திலிருந்து தான் அதை அணுகினாரு. பட் அது சமூகத்துக்கும் அது ஒரு தேவையா இருந்தது. ஏன்னா ஜாதி மதம்ன்றது ஒரு சமூகத்துல எவ்வளவு பெரிய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குதுன்ற ஒரு பார்வை இருந்தாலும், இவருடைய பார்வை ஒரு ஆன்மீக பின்புலத்துல இருந்து இருந்தாலும் அது ஒரு சமூகத்துக்கான ஒரு தேவையான ஒரு விஷயமா இருந்தது. அதனால அத சமூக செயற்பாட்டாளர்கள் கூட இன்ன வரைக்கும் வள்ளலார கையாள்வதும் வள்ளலார்களுடைய வார்த்தைகளை, மொழிகளை, பாடல்களை எடுத்து கையாள்வது இருக்கு. அந்த வகையில ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு ஞானியாகவும்
அதே போல தமிழ் மொழிக்கு அவருடைய 6 திரைமறைகளும் ஒரு பெரும் ஒரு 6000 8000 பாட்டுகளுக்கு மேல அவர் தொடர்ந்து எழுதி குமிச்சிருக்காரு. அதாவது ஒரு ஒரு 9 வருடம் ஒரு டிஆர்னு ஒருத்தர் அவர் வீட்டுல இருந்து அவர் தொடர்ந்து எழுதுறாரு. அந்த வீட்டுல அவர் எழுதும் போது கூட ஒரு பெரும் நிகழ்வு அவர் அதுவே பதிவு செய்யறாரு. அதாவது ஒரு நாள் விளக்கு இல்லாம உடஞ்சு போய் அதுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு போயிடுறாங்க அந்த மண்பானை ஊறுறதுக்காக நல்லா சீசன் ஆகிறதுக்குன்னு. அதுல ஒரு விளக்க கொளுத்தி எழுதிக்கிட்டே இருக்காரு. அது பாட்டுக்கு விளக்க நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை பாக்குறவங்களுக்கு அந்த அம்மா வந்து பாக்குறாங்க, எப்படி நான் எண்ணெயே ஊத்தலையே, தண்ணி தானே ஊத்தி வச்சிருந்தேன்னு அந்த தண்ணியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான அது ஒரு ஒரு விசித்திர ஒரு அதிசயமான ஒரு பதிவு என்றாலும் அவருடைய அந்த ஆன்ம பயிற்சி, அவருடைய ஆன்ம நிலைன்றது ஒரு சாமானிய ஒரு ஆன்மீக ஒரு பயணம் செய்வர்களுக்கோ ஒரு ஆன்மீக தேடலுக்கோ ஒரு ஒரு எல்லை கடந்ததா தான் இருக்கு. பொதுவா அதாவது ஒரு நம்புதற்கரிய விஷயமா தான் இருக்கு. அவருடைய எழுத்தின் வழியா அவர் வெளிப்படுத்துற அவருடைய ஆன்மீக நிலையும் சரி, இல்ல அவருடைய வாழ்வியல்ல எவ்வளவோ பதிவுகள், இந்த மாதிரி ஒரு நிறைய பதிவுகள் அதிசயமான, அதாவது அவருடைய ஆன்மீக சாதகம்ன்றது ஒரு உயிரையே வர வைக்க முடியும், இறந்த உயிரையே வர வைக்க முடியும் அப்படின்ற அது ஒரு சாதாரணமா பெரிய விஷயமா கூட சொல்லல. அது ஒரு சாதாரணமா செய்ய முடியும்ன்ற மாதிரிதான் அவருடைய சாதகத்தின்ல அந்த பதிவுகளை கூட கொடுக்கிறார். இந்த மாதிரி அதாவது அவருடைய நிலை என்பது இந்த ஆன்மீகத்தினுடைய பல படிநிலைகள். நம்ம பொதுவா ஒரு ஞானம்னு சொல்றோம், அதாவது உடல் மனம் கடந்த ஒரு அமைதியான ஒரு தன்னுள் தானாய் நிஜமாய் இருக்கிற ஒரு ஆன்ம தன்மையில இருக்கிற ஒரு நிலையை தான் பொதுவா நம்ம ஒரு ஆன்மீக தன்மை ஆன்ம நிலைன்னு சொல்றோம். பட் வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் அதோட நிக்கல, அதை கடந்து போய் பல நிலைகளை நமக்கு கோடிட்டு காட்டுறாரு. அதாவது ஏறக்குறைய அது எப்படி சொல்லணும்னா, அதை வந்து நம்ம ஒரு வெறும் ஒரு அறிவு பூர்வமா மட்டும் அதை நம்ம அதை அறிஞ்சுக்கோ அது உணர்ந்துக்கோ முடியாம ஒரு அனுபவ பூர்வமா அதை அவர் சொல்லும் போது அது வந்து சாதாரண கேட்கறவங்களுக்கு அது ஒரு பெரிய அதிசயமான விஷயமா தான் இருக்கும், ஒரு நம்ப முடியாத விஷயமா கூட இருக்கும். பட் ஆனா அவர் வந்து அதை பதிவு பண்ணும்போது ரொம்ப அது சொல்லும் போது கூட சொல்றாரு, அதாவது நான் இதை வந்து பொய் உரைக்கல, நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்றத ஒரு வலிந்து சொல்றாரு. அவருக்கு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, வெறும் பதிவோடவே போயிடலாம். இருந்தாலும் அவருக்கும் ஒரு தோணுது, நம்ம இவ்வளோ பெரிய விஷயங்களை நம்மளுடைய ஞான அனுபவங்களை சொல்றோம், இத அவங்க வேற மாதிரி பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் பொய்யுரைக்கவில்லை, இது சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு வார்த்தையை நிறைய இடத்துல பயன்படுத்துறாரு. ஏன்னா அவருடைய அனுபவங்கள் அந்த ஆன்மீக நிலைன்றது ஒரு மேலெழுந்த நிலையா இருக்கு. பொதுவா வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆன்மீக சாதகத்துல உடல் தன்மை சார்ந்த ஒரு ஆன்மீக சாதகம் அதிகமா இருக்கு. பொதுவா ஆன்மீக பரப்புல வந்து உளவியல் சார்ந்த ஒரு ஆன்மீகம், இல்ல ஒரு பக்தி சார்ந்த ஒரு அந்த தளத்துலதான் ஒரு ஆன்மீக ஒரு தத்துவம் சார்ந்த தத்துவார்த்த ஆன்மீக தளம் தான் பொதுவா இந்த சமகாலத்திலயும் சரி ஒரு இதுக்கு முந்தின காலத்திலயும் ஆன்மீகம் அந்த தலங்களை தான் இயங்குது. தத்துவ தலம் இல்ல உளவியல் தலம், இந்த மாதிரி ஒரு தலங்கள்ல தான் இயங்குது. பட் வள்ளலார் இதை வந்து உடல் தளத்துக்குள்ள ரொம்ப அதிகமா ஆழமா போறார். இது ரொம்ப ரேரா நடக்கிற ஒரு ஆன்மீக நிகழ்வு. அது பொதுவா சொல்லுவாங்க, அந்த காலத்துல சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயிருது, இல்ல உடல்ல இருந்து வெளியே வர்றது, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அது ஒரு ரேரான ஒரு நிகழ்வா தான் இருக்கும். ஒரு சில சித்தர்களையோ யோகங்களையோ நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். பட் அந்த மாதிரி ஒரு சித்துத்தன்மையும் ஒரு ஆன்மீக தன்மையும் வள்ளலாருக்கு இயற்கையிலேயே இயல்பிலேயே இருந்திருக்கு. அதாவது அவரு எப்படி சொல்றாருன்னா, அதாவது ஒரு உயர்ந்த ஒரு சாதாரண கடவுள் தன்மை. பொதுவா இந்த கடவுளர்கள் நம்ம சொல்ற இந்த சிவன், முருகன், இந்த விநாயகர், இந்த பிரம்மன், இவங்களெல்லாம் ஒரு தாண்டிய ஒரு கடவுள் நிலை. அதுதான் வந்து அவரு அருட்பெரும் ஜோதி அப்படின்ற ஒரு விஷயத்த வர்றாரு.
அதாவது பொதுவா அதுக்கு முன்னாடி யாருமே ஒரு ஆன்மீக தளத்துல இருக்கிறவங்க பெரிய ஆன்மீக ஞானிகள் பயன்படுத்தாத ஒரு ஒரு பதத்தை அவர் சொல்றாரு. அந்த உயர்நிலை எல்லாம் கடந்த அந்த உயர்நிலைன்றது அது அது வந்து ஒரு அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஒரு ஒரு பதத்தை ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. பட் பொதுவா அந்த வார்த்தை நமக்கு கேட்கறவங்களுக்கு அது ஒரு சாதாரண வார்த்தையா இருக்கும். என்ன அருட்பெரும் ஜோதி அப்படின்றத அவரு சொல்ல வர விஷயங்களை வந்து நம்ம ஒரு எளிய ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவரா இல்ல ஆன்மீக பயணம் உள்ளவர்களுக்கு அந்த வார்த்தையினுடைய தீவிரத்தை, அந்த வார்த்தையினுடைய உள்ளார்ந்த ஒரு அர்த்தத்தை கிரகிப்பதுன்றது கொஞ்சம் கடினம் தான். வெறும் வார்த்தையா நமக்கு அது சுலபமான வார்த்தை. பட் அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவர் என்ன மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு ஆன்மீக தன்மையை சொல்ல வராரு. ஆன்மீகம் தாண்டி கூட அந்த ஆன்மீகம் கடந்த ஒரு அறிவியல் தன்மையில அதை என்ன சொல்ல வராரு அப்படின்றத நம்ம வெறும் அந்த வார்த்தையின் வச்சு மட்டும் நம்ம கிரகிக்க முடியாது. அது வந்து ஒரு நீண்ட சாதகத்திலையும் ஒரு நீண்ட தொடர் ஆன்மீக பயணத்திலையும் ஒரு ஆன்மீக நிலையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது வந்து ஒரு சாமானிய நமக்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு பிரமிப்பையும் ஒரு சிலிப்பையும் கொடுக்கறது தான் அவருடைய ஆன்மீக அனுபவம்ன்றது. ஒரு சாதாரண ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்களால அதை வந்து கிரகிப்பென்பதோ இல்ல அத அந்த அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நோக்கி நகர்வது என்பது ஒரு சுலபமான விஷயம் இல்ல. பட் ஆனா அதை வந்து அவரு பதிவு பண்றாரு. முக்கியமா அது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவங்களை தன் வெறும் அனுபவங்களாவோ இல்ல வெறும் உரையாவோ நிகழ்த்தாம அத ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு திட்டமே இருந்தாலும் அத ரொம்ப தெளிவா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பதிவுகளா பண்றாரு. இது பொதுவா இந்த ஒரு விஷயங்களாலதான் சில வகையில வள்ளலார வந்து பொதுவா ஒரு பரவலா அவர் போய் சேராம இருக்கிறதுக்கும் சாதாரணமா நம்ம வள்ளலார ஒரு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்ற ஒரு பதமும் இல்ல ஜீவகாருண்யம், அதாவது உயிர்கள் நேயம், உயிர் நேயம், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் மேலேயும் இருக்கிற ஒரு கருணை அப்படின்றதான் அவர் அடிப்படையா, அதாவது இந்த மாதிரி ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆன்மீக அனுபவங்களை அவர் சொன்னாலும் இதுக்கெல்லாம் ஒரு சுருக்கமான ஒரு ஒற்றை வரியா ஒரு ஒற்றை விஷயமா அவரு கொண்டு வர்றது ஜீவகாருண்யம் அப்படின்றதுதான். அதாவது உயிர் நேயம். உயிர்னா அவர் உலகத்துல இருக்கிற எல்லா உயர்திணை அக்ரிணை எல்லாத்தையுமே உயிரா தான் பாக்குறாரு. எல்லாத்துக்குள்ளயும் ஒரு உயிர் இருப்பது அவரு உணர்றாரு. அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச பதம் தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றது அவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை. ஸோ அந்த வகையில அவர் வந்து அப்படி ஒரு ஆழ்ந்த ஒரு ஜீவகாருண்யம் தான் இது எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்றாரு. அது அந்த வகையில பார்த்தா அது நமக்கு அது ஒரு சுலபமான விஷயமா தான் தெரியும். ஜீவகாருண்யம் உயிர் நேயம் தானே, சரி அப்படி ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்ட்டு. பட் அந்த வார்த்தைக்குள்ளேயும் அவர் சொல்ற அந்த ஒரு ஆழமான விஷயத்துக்குள்ளேயும் பயணம் பண்ணுவது, அந்த உள்ளார்ந்த ஒரு காருண்யம் ஒரு அனுபவமோ ஒரு உணர்வோ போறதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சாதகம் தான். அது அவருக்கு வந்து ஒரு இயற்கையிலேயே ஒரு வரமா ஒரு எளிமையா தானா வந்து அவருக்கு ஒரு அமைஞ்சது. பட் பொதுவா ஒரு ஆன்மீக சாதகத்துக்குள்ள போறவங்க அந்த ஜீவகாருண்யன்ற ஒரு வார்த்தை ஒரு எளிமையான வார்த்தையாகவும் இல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு தர்மம் செய்யறது அவரே ஏற்படுத்தின மாதிரி ஒரு மனிதர்களுக்கு உணவு எப்பயுமே எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஏற்றி வைத்த அந்த நெருப்பை வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த காலத்திலயும் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்க போறவங்களுக்கு எப்போதும் உணவு இருக்கும். ஏன்னா மனிதனுக்கு ஒரு அடிப்படை தேவைன்றது ஒரு உணவு. அது அந்த காலத்துல பஞ்சம் இருக்கிற காலம் இப்ப வரைக்கும் சரி, உணவுன்றது ஒரு அடிப்படை தேவை. அந்த உணவு வழங்குதல் மூலமா ஆத்மார்த்தமா உண்மையா முழு மனதோட தேவைப்படுகிறவர்களுக்கு நமக்கு அந்த உணவை வழங்குவதன் மூலமா ஒரு பெரிய ஒரு ஆன்மீக வளர்ச்சி, ஒரு ஆன்மீக எலவேஷன், ஒரு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும்ன்றத ஒரு ஆழமா நம்பினாரு. அதுல ஒரு பெரும் உண்மை இருக்கதான் செய்யுது. அதாவது அத ஒரு எளிமையா ஒரு உணவு கொடுக்கறதா அப்படின்னு பார்க்காம
அந்த செயலை நம்ம உணர்வு கலர்ந்து ஒரு முழுமையா ஆத்மார்த்தமா தேவைப்படுறவர்களுக்கு செய்யும் போது அது ஒரு தியானமாவோ அது ஒரு யோகமாவோ தான் மாறுது. அதுவே ஒரு ஒரு சாதகமாகவும் ஒரு யோகமாகவும் மாறுது. ஸோ அதனாலதான் அந்த விஷயத்த அவரு இந்த ஜீவகாருண்யத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழுத்தமா சொன்னாரு. அந்த அந்த ஜீவகாருண்ய தன்மையே உங்களை அவருடைய உயர்ந்த அனுபவத்துக்கு இட்டு சொல்லும். அவருடைய பல்வேறுபட்ட அந்த ஆன்மீக அனுபவம், ஒரு உலகையாத ஒரு பரந்துபட்ட ஒரு ஆன்மீகம் அவர் சொல்லும் போது சொல்றாரு. நம்ம அதாவது இந்த பல உலகங்கள், அதாவது 2000க்கு மேற்பட்ட இந்த பிரபஞ்சம் இருக்கு. அந்த பிரபஞ்சத்தெல்லாம் போய் நம்ம ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். கடவுள்களை நேரா பார்க்க முடியும். அந்த கடவுளாவே என்னை அவரே கடவுளாவே மாற்றினாரு அப்படின்றது அந்த பிரபஞ்ச சக்தியாவே. அததான் அவர் எல்லாத்துக்கும் முற்பட்ட ஒரு அருட்பெரும் ஜோதியா அவரு சொல்றாரு. சோ அந்த வகையில நம்ம அந்த எளிய அந்த ஜீவகாருண்யம், அந்த அருட்பெரும் ஜோதின்ற அந்த ஆழமான அந்த நிலைக்குள்ள போறதுக்கு அந்த 2 விஷயங்களை தான் அவர் சொல்றாரு. அருட்பெரும் ஜோதின்றது ஒரு உயர்நிலை அவர் ஆன்மீக அனுபவம். அத ஒரு எளிய ஜீவகாருண்ய தன்மையின் வழியா அத வெறும் ஒரு சாதாரண ஜீவகாருண்யம் இல்லாம நம்மளுடைய முழுமையா நமக்கு அந்த ஜீவகாருண்யத்துக்கு ஒப்படைக்கும் போது நம்மளை அறியாம ஒரு பெரும் ஆன்மீக தன்மைக்குள்ள நம்ம நகர்வோன்றதுதான் அவருடைய ஒரு அவருடைய படைப்புத்தன்மை, அவருடைய பெரும் உரையாடல்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு தீவிர ஆய்வுகள் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நம்ம எளிமையா எடுக்கிற விஷயம் என்னன்னா இந்த ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யன்றது ஒரு ஆழ்ந்த உண்மையான ஒரு முழு உணர்வோட முழு மனதோட நம்ம வழி நடத்துகிற வழி போகிற ஒரு ஜீவகாருண்யம் என்பது நம்மளை ஒரு பெரிய ஆன்மீக தளத்துக்குள்ள கொண்டு போகின்றது அவருடைய ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி வள்ளலாரனுடைய ஒரு ஆன்மீக பதிவுகள்ன்றது பொதுவா ஒரு சாமானியர்கள் இப்ப வரைக்கும் அதை முழுசா புரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த ஆன்மீகம் நம்ம அறிவின் வழியா ஏதோ ஒரு புரிதல் நமக்கு கிடைச்சாலும் அவருடைய அந்த அனுபவ நிலைய நம்ம அவ்வளவு சீக்கிரம் அந்த அனுபவத்துக்குள்ள போறவங்க மட்டுமே உணர்ற விஷயம். அது ஒரு அவ்வளவு சீக்கிரம் இயல்புல எல்லாருக்குமே அது கிடைக்குமா? அந்த அனுபவ நிலை மேல ஒரு பெரிய சந்தேகம் தான் எழும். பொதுவா அவருடைய அந்த ஆன்மீக அனுபவ பதிவுகளை நம்ம பார்க்கும்போது அது உள்ள போறவங்களுக்கு ஒரு சந்தேகமும் அது மேல அப்படி ஒண்ணு இருக்குமா, அப்படி ஒரு நிலைகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விதான் எழும். அது அதனாலேயே அவரை ரொம்ப நெருங்கி ஒரு ஆழமா அவருடைய படைப்புகளுக்குள்ள போறதுன்றது ஒரு கடுமையான விஷயமா தான் இருக்கும். இது இன்றைய சூழ்நிலையில அதாவது வள்ளலாரனுடைய ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக தன்மைன்றது இன்னும் பரவலா நம்மளுடைய ஈவன் தமிழ் சமூகத்திலேயோ இல்ல ஒரு இந்திய சமூகத்திலேயோ இல்ல பரந்துபட்ட ஒரு ஆன்மீக உலகத்துல அறியப்படாம இருக்குதுன்றதுதான் ஒரு சோகமான உண்மை. ஏன்னா அதுக்கு காரணம் ஒரு அளவுக்கு ஒரு அனுபவம் இருந்தவங்க தான் அவங்களை அணுக முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும். அவருக்கு அப்புறம் பல ஆன்மீகவாதிகள் கூட எவ்வளவோ ஒரு அந்த மானுடத்துக்கு பெரும் ஆன்மீகவாதிகளா அறியப்பட்டவங்க, உலகம் ஃபுல்லா புகழ்பெற்ற ஒரு ஆன்மீகவாதிகள் நம்ம தமிழ் மண்ணில் இந்திய மண்ணில் பிறந்து வந்தாலும் அவங்க பெரும் உலக புகழ்பெற்ற ஒரு ஆன்மீகவாதிகளா இருந்தாலும் வள்ளலாருக்கு அந்த மாதிரி ஒரு பெரும் ஆன்மீக ஒரு ரீச்சோ போய் ஒரு அடைதல் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய ஒரு அளவு கடந்த ஒரு ஆன்மீக அனுபவம்ன்றது மற்றவங்களுக்கு கிடைக்கலையோன்றது தான் ஒரு விஷயம். அது நம்ம ஒரு குறைகளா அது பெருசு அது சின்னதுன்னு சொல்லனாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஆன்மீக அனுபவங்கள் அவருக்கு முன்னாடி இருந்தவங்களோ இல்ல பின்னாடி இருந்தவங்களுக்கோ அவர் அளவுக்கு ஒரு ஆழ்ந்த அனுபவங்களை அவங்களுக்கு கிடைக்கல ஒரு நிலையில இருந்தா. அதனால அந்த அனுபவங்களை ஒட்டி பார்த்தோ இல்ல இவருடைய அனுபவத்திலிருந்து எடுத்தோ சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை.
அதே போல ஒரு சமகான ஆன்மீக உலகம் வந்து அவருடைய அந்த அனுபவத்தை உள்ள போறதுக்கோ இல்ல அந்த அனுபவத்தை உள் வாங்குவதற்கோ ஒரு பெரிய கடினமான விஷயமா தான் இருக்கு. இது ஒரு வகையில வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் இன்றைய நம்மளுடைய இந்திய சமூகம், தமிழ் சமூகம் ஒரு தீவிர பக்தி தன்மைக்குள்ளதான் போறாங்க. அந்த பக்தி தன்மைக்குள்ள அந்த பக்தி மார்க்கத்தின் வழியா மட்டுமே வள்ளலாரை உள்வாங்கி கிரகிச்சு வள்ளலாரை உணர முடியுமான்றதுனா ஒரு கேள்விக்குறிதான். அந்த வகையில பார்க்கும்போது வள்ளலாரனுடைய அந்த ஆழ்ந்த அந்த ஆன்மீக அந்த அனுபவங்கள், அந்த ஆன்மீக வெளிப்பாடுகளை ஒரு அறிவியல் பூர்வமா அணுகும் போது ஒரு சில கண்டுபிடிப்புகளை உணரலாம் தான் நம்ம உணர முடியுது. பொதுவா அந்த ஆன்மீக பயணத்தின் மூலமா அவருடைய அந்த ஆழ்ந்த அனுபவங்கள், அந்த வெளிப்பாடுகளை நம்ம கண்டு உணர முடியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும், அறிவியல் உலகம் அவருடைய அந்த ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களை உள்ள வந்து அதை தேடும் போதோ அதை கண்டடையும் போதோ அப்போ அந்த வள்ளலாரனுடைய ஒரு அந்த பதிவுகள் ஒரு ஒரு பெரும் விஷயமா அது வெளிப்படலாம். இப்போ அது தெரியாம இருக்கலாம். அந்த அறிவியல் மூலமா அவர் அணுகும் போது சில விஷயங்கள் வெளிப்படலாம் தான் நம்ம அது உணர முடியுது. ஏன்னா அவரே சொன்னதுதான். இப்போ யாரும் அதை கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இல்லையா? அந்த மாதிரி அவரை வந்து ஒரு சரியா புரிஞ்சுக்கிறதுக்கோ அது ஆழமா அவரை அணுகிறதுக்கோ நிறைய பேரால முடியல. பட் ஒரு காலம் வரலாம், அது இன்னும் ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ இல்ல 200 வருஷமோ ஆகலாம். இப்பதான் அறிவியல் வந்து இந்த நூற்றாண்டின் இந்த டைம்ல தான் ஆன்மீகத்துக்குள்ள ஒரு ஆராய்ச்சிக்குள்ள மெல்ல உள்ள வராங்க. முழு மனசோட வரலனாலும் பொருள்வாத தன்மையிலிருந்து கொஞ்சம் தாண்டி இந்த ஆன்மா, உயிர், அந்த அந்த ஆன்மீக தன்மைக்குள்ள ஆய்வுக்குள்ள இப்பதான் வராங்க. அப்படி ஒரு ஆய்வு வரும்போது, அப்படி ஒரு ஆய்வு நடக்கும்போது அந்த ஆய்வு ஒரு நீண்ட பயணம் தான். அறிவியல் அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆன்மீக ஆய்வுக்குள்ள போக முடியாது. அப்படி அவங்க இருந்தாலும் அந்த போக வேண்டிய காலமும் வரும். அப்படி ஒரு காலம் வரும்போது அவங்க ஒரு நீண்ட ஒரு ஆய்வுக்குள்ள வரும்போது அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு ஒற்றை மனிதரா கண்டிப்பா வள்ளலார் இருப்பாரு. அவருடைய பதிவுகளை அவங்க எடுத்து ஆய்வு செய்யும் போது அந்த தளத்துல ஒரு மனிதன் ஒரு ஆழ்ந்த உள்ளார்ந்த ஒரு ஆன்மீக தன்மைக்குள்ள போகும்போது அந்த தன்மையின் பல்வேறு நிலைகள் எப்படி இருக்கும், வேறுபட்ட அவர் சொல்லும் போது நூத்துக்கணக்கான விஷயங்களை நிலைகளையும் அவருடைய அந்த பதிவுகளையும் அந்த ஆய்வுகளையும் அவர் சொல்லும் போது அது பெரிய ஒரு அதிசயமா தான் இருக்கு. ஒரு சாதாரண மனிதர்களுக்கு அதை உள்வாங்குவது ஒரு கடினமான விஷயமா தான் இருக்கு. பட் அந்த அறிவியல் உலகம் அதை உள்ள போகும்போது உள்வாங்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதற்கான ஒரு காலம் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வள்ளலார ஒரு தமிழ் பதிவுகள்ல ஒரு தமிழ் நாட்டுல பிறந்து ஒரு தமிழரா வாழ்ந்து ஒரு தமிழ்ல அவருடைய பதிவுகளை உருவாக்குனது, அவரை ஒரு பாதுகாத்து நகர்த்தி கொண்டு போனா ஒரு சரியான தருணத்துல உலகம் முழுதும் அவருடைய அந்த ஆழ்ந்த ஒரு ஆன்மீக ஒரு ஆய்வை அந்த அனுபவத்தை கண்டுபிடிக்க முடியும். அதற்கான காலம் மெல்ல வரும். அது வரைக்கும் நம்ம எல்லா சாதகரும் அதுக்காக வந்து வள்ளலார வந்து அணுக முடியாத அளவுக்கோ இல்ல அவருடைய உள்வாங்க முடியாத அளவுக்கோ இல்ல, அதுக்கே அவரே சொல்லி வச்ச அந்த ஆழ்ந்த ஜீவகாருண்யம் அன்பு, ஒரு அன்பு தான் அவர் வந்து அதனுடைய ஒரு உயர்தன்மையா கருணை ஜீவகாருண்யம் அப்படின்றார். அந்த வழியை நம்ம வந்து பின்பற்றினாலும் இல்ல வள்ளலார் சொல்கிற வேற உடல் வழியா அவர் எடுக்கிற எவ்வளவு உணவுகளை அவரு நமக்கு சஜஸ்ட் பண்றாரு. என்ன மாதிரி உணவுகளை எடுத்தா நமக்குள்ள அந்த ஆன்மீக உள் தேடுதலுக்குள்ள இதுக்குள்ள போலாம் அப்படின்ட்டு பல வழிகளை அவரே சொல்றாரு. அந்த மாதிரி வழிகள் பெரும் சித்த மருத்துவத்தை பெரிய சித்த மருத்துவராகவும் இருக்காரு. நிறைய பண்ணியிருக்காரு. வெறும் அவர் ஆன்மீகவாதியா இல்லாம ஒரு சமூக சீர்திருத்தாளர், ஒரு பெரும் படைப்பாளி, ஒரு பெரும் மருத்துவர், பெரிய ஒரு ஆன்மீக அறிவியலாளர், இந்த மாதிரி ஒரு பல தளங்கள்ல அவர் இயங்குறாரு. அவருடைய பிறப்பு அந்த வாழ்வு படைப்புன்றது ஒரு காலத்தினுடைய ஒரு பெரும் கொடை தான். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு 50 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. அவருடைய மறைவே ஒரு விசித்திரமான ஒரு அதிசயமான ஒரு மறைவா தான் இருக்கு. ஒரு ரூமுக்குள்ள போய் ஒரு கதவை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வரல மறைஞ்சிடறாரு அப்படின்றாங்க. அது ஏறக்குறைய அவருடைய உடலே ஒரு ஒளித்தன்மையாக மாறுது. அந்த அளவுக்கு அவருடைய ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆன்மீக தன்மை, அவருடைய
பல தளம் கடந்து அந்த உடலையே ஒரு ஒளித்தன்மையா மாத்துறது. அதாவது அவர் வந்து ஆக்சுவலா உணவு ரொம்ப நாள் உணவு எடுக்காம தூக்கம் ஒரு உறக்கம் கூட அவருக்கு தேவைப்படல. உறக்கமே தேவைப்படாம இருந்திருக்காரு. உணவே தேவைப்படாம வாழ்ந்திருக்காரு. அவர் உடலே ஒரு ஏறக்குறைய ஒரு பொன் உடல் மாதிரிதான். எல்லாருக்கும் தெரியும், அவருடைய ஒரு வெள்ளை துணியில தான் அவரு உடம்பு முழுக்க அவர் போர்த்தி ஒரு ஆடை அவரு அணிஞ்சிட்டு இருந்தாரு. அவர் உடலே ஒரு 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 ஒளியா, ஒரு வெளிச்சமா, ஒரு மாறுற அளவுக்கு அவருடைய ஆன்மீக ஆழ்மை தன்மை இருந்தது. அவரு தன்னுடைய உடலே ஒரு ஒளித்தன்மையா மாற்றினார்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகத்துக்கும் ஒரு அறிவியலுக்கும் ஒரு பெரிய சவாலான விஷயங்கள் தான். அது பழைய காலத்துல இந்த மாதிரி பல விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கதை தன்மையோட தான் பாக்குறோம். ஆனா வள்ளலார் சமீபமா வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கைய வந்து பார்த்து பதிவு பண்ணவங்களும் இருக்காங்க. அவரே சுயமா அவருடைய அனுபவங்களை நிறைய பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பதிவுகள் வழியாவே அதை நம்ம உணரும் போது அந்த நிலைக்கு போற அளவுக்கான ஒரு ஒரு அறிவியல் ஆன்மீக தன்மை இருக்குன்றத வந்து ஒரு காலம் தான் அதை நமக்கு எடுத்து சொல்லும். அந்த வகையில நம்ம இன்றைக்கு வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஜீவகாருண்ய தன்மைய நம்ம கடைபிடிச்சாலே ஒரு ஒரு நல்ல ஆன்மீக சாதத்துக்குள்ள நம்ம போக முடியும். அது மட்டும் இல்லாம வள்ளலார் பல உணவு முறைகள், பல விஷயங்களை ஒரு ஆன்மீக சாதகத்துக்கு நமக்கு நிறைய கொடுக்கிறார். அவருடைய எழுத்துக்கள் உரைநடையும் இருக்கு அவரது. அவருடைய பாடல்களும் நம்ம நேரடியா படிச்சாலே புரிஞ்சுக்கலாம். சில பொழிப்புரைகளும் நிறைய பேர் ரொம்ப எளிய விளக்க உரைகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த வகையில அவருடைய எழுத்துக்கள் மூலமா பயணம் செய்யும் போதும் அவருடைய பெரும் அந்த ஆன்மீக பயிற்சியான ஜீவகாருண்யத்துக்குள்ளேயும் போகும்போது கண்டிப்பா ஒரு மானுட குலம் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போகும். இந்த ஆன்மீக தேடுதல் உள்ள எல்லாருக்கும் அவர் ஒரு பெரும் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு பெரும் வழியாகவும் நமக்கு இருப்பார். எப்பவும் நமக்கு துணையா இருந்த ஒரு வழிகாட்டுவார் அப்படின்றது இன்றைய நம்ம வள்ளலார் காட்டும் வழியின் மூலமா நமக்கு சொல்ல விரும்புறோம். இதோட நம்ம உரையை முடிச்சுக்கலாம். இது சம்பந்தமா யாருக்காவது கருத்தோ கேள்வியோ இருந்தா உள்ள போலாம். பாலா சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா நல்லா நிறைய விஷயத்த வந்து வள்ளலார் காட்டும் நெறின்னு சொல்லி ஜீவகாருண்யத்தை பத்தி ரொம்ப இன்டெப்தா போயிட்டீங்க. ஆக்சுவலா நல்லா இருந்தது. சப்ஜெக்ட் வைஸ் வந்து வள்ளலார அவ்வளவு சீக்கிரம் எளிமையா விளக்குவது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா அவரை படிக்கும் போதே அவருடைய விஷயங்கள்ல ஆழமா போகும்போதே ஒரு பிரமிப்பும் ஒரு பிரம்மாண்டமும் தான் வருது. எவ்வளவோ ஆன்மீக வேற வேற படிப்பு தலங்கள் நமக்கு இருந்தாலும் வள்ளலாருக்குள்ள போகும்போது அது ஒரு பெரிய பிரமிப்பை தான் கொடுக்குது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக ஞானி, ஒரு ஆன்மீக மனிதர் தான் வள்ளலார். ஆமா சார், அவங்க மாதிரி இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல வந்து அவங்க மாதிரி வர்றது கஷ்டம். கண்டிப்பா ஓபன் சேலஞ்சில் அவரு செஞ்ச விஷயத்த வந்து ஒரு கால் தூசின்றது இல்ல, 1% எடுத்துக்கிட்டா கூட எங்கேயோ போயிடலாம் அவங்க. கண்டிப்பா. ஏன்னா அவ்வளவு விஷயத்த வந்து ஈஸியா எளிமையா எப்படி கன்வே பண்ணணுமோ கன்வே பண்ணி முடியாது. பட் அதை ஃபாலோ பண்ற விதத்துல வந்து நம்ம மிஸ் பண்றோம். அதுதான் விஷயம். அவர் ஃபாலோ பண்ணி அந்த ரிசல்ட் எடுத்து மக்களான போய் சேர்த்து அவ்வளவு விஷயம் இருக்கு. அதுல குறைஞ்சது எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கோ எவ்வளவோ உங்களால முடிஞ்சத முதல்ல நீங்க வெளிப்படையா ஜீவ காரணத்துக்குள்ள எடுத்துட்டு வரணும் தான் நம்மளுக்கு முக்கியது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம். ராணி மேடம், நீங்க பேசலாம். கண்டிப்பா. ராணி மேடம், ராணி இருக்கீங்களா? ராணி பரமேஸ்வரின்னு இருக்கீங்களா? ஈஸ்வரி, நீங்க பேசலாம். யாரா பேசலாம். அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் வந்து எளிமையா பேசுங்க. வணக்கம் சார், பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். ஆக்சுவலா எனக்கும் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அது இது கேட்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம கத்துக்கணும், என்ன ஆச்சுன்னு சொல்லி படிக்கிற மாதிரி
நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் சார். அவங்களது வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். அது ம். பார்த்தப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் வந்துச்சு. சரி இது ம். எப்படி ஆயிருக்கும்? எப்படி சாத்தியம்? அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஒரு மாரி வியப்பா இருக்கும் எனக்கு. இத கேட்க கேட்க கேட்க. ஆமா. அது உடம்பெல்லாம் ஒரு மாரி சிலுக்கும் இத கேட்டேன்னா நானு. ஆமா. அதுவே ஒரு அது ரொம்ப பயிற்சி தான். ஆ, வள்ளலார படிப்பது, அவர தெரிஞ்சுக்கிறது, ஆ, அவருடைய எழுத்துக்கள, அவருடைய அகவல வந்து நம்ம தொடர்ந்து கேட்பது, அதுவே ம், ஒரு ம். பெரிய ஆன்மீக சாதனை தான். ஆமா. நீங்க வேற ஆ, எதுவும் தனியா பண்ண வேணாம். அதுவே உங்களுக்குள்ள பெரும் மாற்றத்த அதுவாவே தானாவே நிகழ்த்தும். ஆ. அது படிக்க படிக்க ஒரு மாரி கண்ல ஒரு மாரி தண்ணி வந்துரும். அந்த மாரி ஆகும் எனக்கு. அதுதான், அதுதான். ஒரு மாரி உண்ம, உடம்பு உண்ம, உண்ம. சிலுத்துரும் எனக்கு. அதுதான் அவருடைய ம், வலிமை. அவரு ம். அவரு அவரு இருந்து சொன்ன நிலையே வேற. வெறும் ஆ, உயர் நிலையில இருந்து அவரு அந்த படைப்ப குடுத்திருக்காரு. கண்டிப்பா ஆஹா. அந்த படைப்புக்குள்ள போற எல்லாருக்குமே அந்த தமிழ் அழகா புரிஞ்சுக்க முடிஞ்ச எல்லாருக்குமே ம். ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். அந்த ஓகே. வார்த்தைக்குள்ள போகும்போது. சார் ஒரே ஒரு கேள்வி. இப்போ சொல்லுங்க. 150 வருஷம் மேல ஆயிருக்கும் இல்லைங்களா? அவரு இதாயி. ஆமா 200 வருஷம் ஆச்சு. ஆ, 1823ல பிறந்தாரு. 23 ஓகே. 200 ஆமா 200 அதுக்கப்புறம் அந்த வருஷம். மாரி யாரும் வரலீங்களா சார்? அதாவது வரணும்னு தான் அவர் ஆசைப்பட்டார். அதுக்காக தான் அவரு தீவிரமா அவரு ஒரு ஒரு தடவையும் இத சொல்லிதான் எழுதினாரு. எல்லாரும் வரணும் என்ன மாரி. அதுக்கு முன்னாடி ம்ஹ்ம். வந்த வந்த ஞானிகள் சித்தர்கள்லாம் நிறைய விஷயத்த மறைச்சு கூட சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் வள்ளலாரை ம்ஹ்ம். பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் வெளிப்படையா பதிவுகளா கொடுத்தாரு. அதுக்கு காரணமே வந்து அதுவும் அவருடைய பெருங்கருணை தான். ம்ஹ்ம். நம்மளுடைய அனுபவங்கள நம்ம பதிவு செய்வதன் மூலமா அத ம். படிக்கும்போது, அத பார்க்கும்போது, அத கடைபிடிக்கும்போது, அத ஆராய்ச்சி செய்யும்போது, அந்த தளத்துக்குள்ள எல்லாரும் வர முடியும். அப்படின்ற ஒரு ம்ஹ்ம். பேராசையும், பெருங்கருணையும் அவருக்கு இருந்தது. ஓகே, அது ஓகே. அது அப்படி போகணுன்றதுக்காக தான் அவருடைய படைப்பே, அவருடைய அந்த சன்மார்க்க சங்கம் உருவாக்குனதே. அந்த ம்ஹ்ம். காலத்திலேயே ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு சாமானிய ஏழை குடும்பத்துல, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவரு. ம். பருந்து. ஒரு இந்த சன்மார்க்க சங்கத்த உருவாக்கணுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ம்ஹ்ம். இன்னைக்கு சும்மா ஒரு 10 பேரை சேர்த்து ஒரு சங்கம் உருவாக்குறதுன்றதே ஒரு பெரிய கஷ்டமா ஆமா, இருக்கிற ஆமா. காலத்துல ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ம். அவரு திட்டமிட்டு தான் அதை பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஆ. ஒரு சன்மார்க்க சங்கத்தை நம்ம உருவாக்கி அதை நிலைநிறுத்தினா அது ம்ஹ்ம். இப்ப இல்லைனாலும் ஒரு 100, 200, 300 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் அதை ம். கரெக்டா அதை புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிப்பாங்க. அட்லீஸ்ட் அதை யாராவது ஒருத்தராவது அந்த மாரி ஆனா ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ஆகலாம். நம்ம ஒருத்தர் 2 பேரும் இல்ல. எல்லாருமே அவரை கடைபிடிச்சா போதும். நம்ம அந்த உயர் ம். நிலையை பத்தி நம்ம கனவு காண ம். தேவையில்ல. நீங்க சொல்ற ம். மாரி அத படிக்கும்போது உங்களுக்கு ஒரு அந்த கண்ணீர் வருது, ஒரு ஆனந்தம் வருதுல்ல. ம். இன்னும் அதுவே ஒரு படிக்க பெரிய இன்னும் இன்னும் சுகம் தான். படிக்கணும், இன்னும் படிக்கணும்னு தோணும். என்ன அதுவே ஒரு அடுத்தது என்ன பெரிய வரும்? அடுத்தது என்ன ஆகும்னு அந்த மாரி. அதுவே ஒரு பெரிய சுகம் தான். அதுவே ஒரு பெரிய நிலை தான். அதுவே நமக்கு ஒரு ம். ம். ஓகே. நன்றிங்க. நன்றி. நன்றிம்மா, நன்றி. நன்றி. உண்மையிலேயே இப்போ வள்ளலாரை பத்தி பேசணும்னா ம். ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றவனை வந்து வள்ளலாரை வந்து முன்னாடி நிறுத்தலாம். ஆமா, ஆமா. கரெக்டான பாயிண்ட். ஏன்னா அது எப்படி நான் ஒரு சொல்றேன் சமூக அப்படின்னா செயல். ம். முடிச்சிடறேன் சார். எப்படி நான் முடிச்சிடறேன்னா தனக்கு அவர் பண்ண விஷயம் அவர் ஏத்தன அடுப்பு ம். ஆமா. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஏத்தன வழக்கு எரிஞ்சுட்டு தான் இருக்கு அந்த இடத்துல. ஒரு ஸ்பார்க் அவர் 10 வருஷம் போனாரு. எங்க இருந்து பணம் வருதுன்னு தெரியல, எங்க இருந்து அரிசி வருதுன்னு தெரியல, காய்கறி வருதுன்னு தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் 365 நாளும் 24 மணி நேரமும் சமைச்சிட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல. ஆமா, ஆமா. பசிச்சவங்களுக்கும் உணவு இப்போ சபை அப்படின்றத வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா வள்ளலார் சபையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்திருக்கேன் சார். ஆக்சுவலா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அவங்க என்ன விஷயம் அப்படின்னா சபை உருவாக்குறது முக்கியம் கிடையாது. பசிச்சவங்களுக்கு ஒருத்தவன் வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சாப்பாடு டேஸ்டா இல்ல, எனக்கு வேற சாப்பாடு கொடுன்றது. பசித்தவருக்கு கஞ்சாச்சி ஊத்துன்னு சொன்னவர் வள்ளலார். பசி இப்போ பட்னி பசியில இருக்கிறவன் வந்து கஞ்சி ஊத்துனா கூட குடிச்சிட்டு போயிடுவான். அவன் சாப்பாடு பசியெல்லாம் ஆத்தணுமே தவிர அவன் கஞ்சா சோடான்னு பார்க்க மாட்டான். களியும் வந்து அமிர்தமா இருக்கும். சாதாரண ஒரு கூடுன்றது வந்து நம்ம பசிச்ச டைம்ல சாப்பிட்டு பாருங்களேன். சாதாரண டைம்ல குடிச்சு பாருங்க கூடு ஒரு சொம்பு குடிப்போம். பசிச்ச டைம்ல குடிச்சு பாருங்களேன் ஒரு குறைஞ்சிட்டு ஒரு 5 சொம்பு குடிப்போம். அந்த நேரத்துல நிறைய ஃபாலோ உண்மை தன்மையை உண்மையாக உரை அவ்வளவுதான் விஷயம். இந்த இடத்துல பசிக்குது, அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல, அவங்களால எதுவும் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்சது கையில இருக்கிறத எடுத்து கொடு. தனக்கு மிஞ்சின ஏன்னா வந்து
இன்னைக்கு இல்லாம இல்ல, உனக்கு ஏதோ வச்சுக்கிட்டு உன்னால முடிஞ்சத எடுத்து செய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, அதுதான் சொல்றேன். அதுவும் வந்து பேசுங்க சார். தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட் தான். அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். சொன்ன மாதிரி சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு மனிதர் தான் வள்ளலார். பல பேருக்கு உதவிகள் செய்யணும்ட்டு அந்த பொது சமூகத்துல வந்து உதவி செய்யறவங்களுக்கு ஒரு பெரும் வழிகாட்டி வள்ளலார். அவருடைய அந்த ஒரு ஞான பாடமே அதுதான். கருணையோட மக்களுக்கு உதவி செய்யறது தான் அவருடைய ஒரு அடிப்படை ஒரு ஞான ஒரு பாடம். ஐயா சார், அப்படி அடிப்படைன்றதோட அடித்தளத்தை உருவாக்கிட்டாரு. இதுக்கப்புறம் கட்டி உருவாக்கி அது வந்து பிரம்மாண்டமா ஆக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு. தளத்தை போட்டுட்டு போயிட்டாரு. அதை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஆக்கணும். இந்த தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பசிக்காக பஞ்சத்தினால சாவக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார் வல்லவர். பசினால சாவக்கூடாது. அப்படி செத்தாங்க அப்படின்னா அதோட பாவம் வந்து மனிதனுக்கு தான் சேருமே தவிர வேற யாருக்கும் சேராது. எதுல அவன் பசிக்குது, எனக்கு என்ன வாங்கி கொடு அப்படின்னா ஒரு டீயாச்சும் வாங்கி கொடுத்துட்டு போ, ஒருவேளை பசி ஆத்து. அதுதான் நம்மளோட கான்செப்ட். சோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லாருமே செய்யணும்ன்றது உங்களால முடிஞ்சது. எதிரில் ஒருத்தரை பாக்குறீங்க அப்படின்னா இது இல்ல அப்படின்னா பைசாவே கொடுக்காதீங்க. பசிக்குது அப்படின்னா பைசாவை கொடுத்தா பிரயோஜனம் இல்லை, சாப்பாடா வாங்கி கொடுங்க. உங்களால முடிஞ்சது வாங்கி கொடுங்க. இப்ப எதனால அந்த விஷயத்த சொல்றேன்னா, நான் கண்ணுக்கு நேரா பார்த்தேன். பைசா கொடுத்தோம் அப்படின்னா பைசாக்கு வந்து மதிப்பு இல்லை. ஒருத்தவங்க வந்து அரிசி பருப்பு கேட்கறாங்க, எனக்கு வீட்டுல காய்கறி இல்லை, எனக்கு வீடே கஷ்டம், ஃபேமிலியே இதுவா இருக்குன்னா பணம் கொடுத்து மளிகை சாமான் வாங்குன்னு சொல்லக்கூடாது. நீ மளிகை சாமான் வாங்கி போய் வீட்டுல கொடுக்கணும். நீ பணத்தை கொடுத்து போய் மளிகை சாமான் வாங்கினா கடைக்காரன் வந்து பிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிடுவாங்க. சோ அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பொருளை வாங்கி கொடுத்தா அவன் பசியாத்து. அதுதான் ஒரு கான்செப்ட் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். என்னன்னா இதுவே தெரியாது, ஜோதி மட்டும் தான், திரை 7 திரை, அவ்வளவுதான். ஐயா சார், உங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. இல்ல நல்ல, அதுதான், அது உண்மைதான். அதான் அவர் வந்து ஒரு ரொம்ப அறிவியல் பூர்வமாவும் ஒரு யதார்த்தமாவும், அதாவது எந்த காலத்துக்கும் ஒரு ஒரு முரண்பாடே இல்லாத ஒரு ஆன்மீக ஒரு விஷயத்தை அவர் உருவாக்கிட்டு போனார். எந்த காலத்திலயும் அது ஒரு முரண்பாடே வராது. ஏன்னா முழுக்க முழுக்க அறிவியல். அந்த 7 திரைகளும் சரி, அவர் கட்டின அந்த சன்மார்க்க கோயிலும் சரி, இல்ல அவர் ஏற்படுத்திய அந்த அன்னதான முறைகளும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு கருத்து வேறுபாட்டுக்குள்ளேயுமே வராது. பொதுவா மதம்ன்றது, சமயம்ன்றதோ இல்ல வேற விஷயங்களோ நிறைய கருத்து வேறுபாடுகளை உள்ளுக்குள்ள வச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பஞ்சமில்லாத மதம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. பட் வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் இன்னும் எத்தனை வருஷமானாலும் அவர் சார்ந்து அவருடைய கருத்துக்களோ அவருடைய வழிமுறைகள் சார்ந்தோ எந்த ஒரு பிணக்குமோ எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளோ இல்ல ஒரு இதுவோ வராது. அந்த அளவுக்கான ஒரு தெளிந்த ஒரு அடிப்படையவோ ஒரு கருத்தோ ஒரு ஒரு மார்க்கத்தையோ உருவாக்கிட்டு போயிருக்காரு. அது காலம் போக போக மக்கள் அதை கரெக்டா உணர்றப்போ எல்லாருமே ஒரு வள்ளலார் ஒரு பெரும் வழிகாட்டியா மாறுவாரு. அது ஒரு கண்டிப்பா ஒரு காலம் எடுக்கும். ஆனா அதுக்கு ஒரு காலம் கண்டிப்பா அது நடந்தே தீரும். சார் ஃபைனலா ஒரே ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சாரி, நான் பேசுறேன் சார். எனக்கு ஒரு என்ன சந்தோஷம்னா, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்சன்ட் ஐம் ஹெல்பிங் தெம். ஒரு 5 இயர்ஸ் நான் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் சார். எனக்கு ஒரு சந்தோஷம். முழுசாவே பண்றீங்க, அவ்வளவுதான். இதுலயே பர்சன்டேஜ் ஹெல்ப் உதவின்னு தோணிடுச்சு இல்லையா, அவ்வளவுதான். அதுல நம்ம வந்து சந்தேகமே பட வேணாம். அதுல பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்காது. அது எனக்கு அந்த பிளெஸிங் கிடைச்சத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அவருக்கு பிளெஸிங் கிடைச்சத மாதிரி அது ஒரு பெரிய மனம். அது இயற்கை கொடுக்கிற உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கொடை அந்த மனம்ன்றது. நீங்க பல பேருக்கு கொடை கொடுக்கறது இயற்கை இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு கொடை. அது அந்த ஒரு வழியை பின்பற்றினாலே போதும், உங்களுக்கு வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும். நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சபை வச்சிருக்கோம் எங்க அப்படின்னா ஊட்டுக்கோட்டையில ஒரு சபை வந்து நம்ம ரிலேஷன் சார்புல இருக்கு. அங்க நம்ம பார்த்த விஷயம், நம்ம அன்னதானம் போடணும் அப்படின்னாலும் அசைவ உணவு போடக்கூடாதுன்னு சொல்றாரு சார். அதுதான் இருக்கு இந்த ஹைலைட். ஆமா, அது ரொம்ப தீவிரமான கண்டுபிடிச்சாரு. அது
ஒரு விஷயம்தான். பட் அவர் வந்து அத ரொம்ப தீவிரமாவும் ரொம்ப அழுத்தமாவும் சொல்றாரு. அசைவ ரொம்ப உணவை ரொம்ப பெரிய எடுக்கக்கூடாது. விஷயம். ஒரு உயிரை அதுவே கூட கொல்லக்கூடாது. ஒரு காரணம். வள்ளலார் அணுகிறதுக்கு கொஞ்சம் விலகிறதுக்கு அதுவே ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் எல்லாருக்குமே. ஆமா ஆமா அதையும் மீறி வள்ளலாரை நம்ம பார்க்கலாம், அணுகலாம், ஒன்றும் தப்பு இல்ல. பட் அது ஒரு விஷயமா அது 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 ஒரு முக்கியமான விஷயம் தான். நான் எதனால அந்த விஷயத்த பாயிண்ட் சொன்னேன்னா, நம்ம மெடிக்கல் கேம்ப்லாம் பண்ணுவோம் சார். நிறைய பேர் கேட்பாங்க, நான்வெஜ் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி. நம்ம இடத்துல போடுறோம் அப்படின்னா வெஜிடேரியனை தவிர எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நம்ம சிவசிவாங்க சொல்றது போதுன்னா எக்காந்து கொண்டோம் சிவன்னு பேர் வச்சாச்சு, சைவத்துக்குள்ள வந்தாச்சு. நான்வெஜ் எதிர்பார்த்து இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள வரீங்களா, சர்வீஸ் பண்றோமா, ஏதோ ஒரு விஷயத்த செய்வோமா, பசிக்கிறா உணவை தவிர ருசிக்கு உணவு கிடையாதுன்னு சொல்லி இன்ன வரைக்கும் சார் நான் என்ன விஷயம் பண்ணாலும் சரி சார், சைவ உணவு தான் கொடுப்பேன். இதே நம்ம வீட்டுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணாங்க, இதே ரூப் போட்டாங்கன்னா வெளியே என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். சிக்கன் 65யும் பிரியாணியும் தான் கேட்பாங்க. முறைக்கும் நான் சாம்பார் சார் சிக்கன் 65 250 ரூபாய், 190 ரூபாய் கிட்ட நான் சொல்லக்கூடாது. அதுக்கு ஈக்குவலான பிரைஸ்ல சிறந்த உணவு, அறுசுவை உணவு. அதுல இருக்கிற டேஸ்ட்ல இருக்கு, இல்லாமலாம் இல்ல. அது கரெக்டான உணவா கொடுங்க, அவ்வளவுதான் விஷயமே தவிர உங்களால கால மாற்றம் கொஞ்சம் நேரம் எடுக்கும், அந்த காலம் மாற்றம் வரும். அதனாலதான் வள்ளலார் வந்து ஒரு இன்னும் பறந்துபட்டு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம். அப்படி வர வர அந்த கால மாற்றத்துக்குள்ள வர வர வள்ளலார் ஒரு பறந்துபட்ட ஒரு தெரிதல். ஆமா சார். தேங்க்யூ சோ மச் சார். ஏதோ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்லிட்டேன், தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஃபாலோ பண்றதுனால டக்குன்னு வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா. நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றிமா எல்லாருக்கும். நன்றி.